கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் வேதத்தோடு சேர்ந்து உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று உங்களுக்காக வாசிக்கப்படுகிற வேத பகுதி 91 சங்கீதம், அதன் 1, 2 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நாம் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, இதன் முதல் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, உன்னதமானவரின் மறைவில் வசிக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். யார் கர்த்தருடைய சிறகின் மறைவில் தங்குவான் என்று கேட்டால், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய நிழலில் தங்க முடியும். அவன் தான் சொல்ல முடியும், என் கர்த்தர் என் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று, கர்த்தர் என் கேடகமாய் இருக்கிறார் என்று. இன்னைக்கு நாம அந்த ரேஞ்சிலே இல்லை, கர்த்தருடைய அந்த அரவணைப்புக்குள்ளே நம்ம இல்லை, கர்த்தருடைய அந்த மகிமைக்குள்ளே நம்ம இல்லை. நாம் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருந்துட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிற பலரையும் நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது, 91 சங்கீதத்தின் கீழ் பாகம் வாசிக்கும் பொழுது, அவன் என்னோடு வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். கர்த்தர் ஒரு நபரை உதவி செய்ய வேணும்னா, அவரை சில நன்மைகள் அவருக்கு செய்யணும்னா, சில கஷ்டங்களில் இருந்து விடுதலை பண்ணணும்னா, அவருடைய நாமத்தை நாம் பற்றுதலாய் இருக்கணும். அவன் என் நாமத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், பற்றுதலாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன், நான் உண்மையாகவே மெய்யாகவே நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று நாம் கர்த்தருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற ஒருவனும் சத்ருவின் கையில் அகப்படுவதே இல்லை. இன்று உங்களுக்கு எதிராய் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும், அதில் இருந்து உங்களை தப்புவிக்கும்படி அவர் தம் தூதர்களை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இந்த வேத பகுதி மிகவும் நம்மை மகிழ்ச்சி ஆக்க வைக்கக்கூடிய வேத பகுதி. 90 சங்கீதம் தாவீதின் ஒரு விண்ணப்பம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் 90வது சங்கீதத்தில் கேதத்தை சொல்லும் பொழுது 91வது சங்கீதம் சொல்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறது. ஒருவேளை உனக்கு கடந்த நாட்கள் வேதனையை உண்டு பண்ணி இருக்கலாம், ஒருவேளை கடந்த நாட்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம், கடந்த நாட்கள் உனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்து 91வது சங்கீதம் இருக்கிறது என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் சங்கீதம், அது உன் ஆசீர்வாதத்தின் பாட்டு, அது உன் ஆசீர்வாதத்தின் நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு அவமானம், ஒரு நிந்தை வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அதுக்கு அடுத்து அதோட முடியாது, அதோட உன் நிலைமை முடியாது, அதோட உன் வாழ்க்கை முடியாது, அதோட உன் சரித்திரம் முடியாது. அதற்கு அடுத்து உன்னை விடுவித்தேன் என்று நான் உலகம் அறியும்படி நான் தெரியப்படுத்தி உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? இன்று கர்த்தர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் அவருடைய சிறகு நிழலில் இருந்து வல்லவருடைய மகிமையை நீங்கள் அனுபவிக்க கூடியவர்களாய் மாறட்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஆம், நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமது நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உமது பிள்ளைகள் உமது சேட்டையின் கீழ் மறைக்கப்பட்டவர்களாய், உமக்கு பிரயோஜனப்பட்டவர்களாய் மாறும்படி நீர் பயன்படுத்தும். கர்த்தர் உமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.